இந்து சமய அறநிலைத்துறை தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சார்ந்த மக்கள், அதாவது பட்டியல் சமூகத்தைச் சார்ந்த மக்கள் கோயிலுக்குள்ள வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு கிடையாது. கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது. கோயிலுக்கு வெளியில தான் நிக்கணும். இப்போ ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஒரு சிவன் கோயிலோ, வைணவ கோயிலோ ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த கோயிலுக்கான சொத்துக்கள் இருக்கு. நிலங்கள் இருக்கு. கடைகள் இருக்கு. இப்படி அந்த கோயிலுக்கான சொத்துக்களை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கடைன்னா அவங்க பல ஆண்டுகளா அந்த கடையில இருப்பாங்க. அந்த கோயிலுக்கான வீடுகள் இருக்கும். அந்த வீடுகள்ல பல வருஷமா இருக்கிறாங்க. தாத்தா, ப மகன், பேரன், பிள்ளை வரைக்கும் பரம்பரையா இருக்கிறாங்க. கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஏறக்குறைய தமிழ்நாட்டில மட்டும் 35,00,000 ஏக்கர் நிலங்கள் இருந்தது. அத குத்தகைக்கு எடுக்கக்கூடியவர்கள் அந்த ஊர்ல யார் வலுத்த சாதியோ, சாதி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இருக்கிறாங்களோ, அவங்க தான் நிலத்த குத்தகைக்கு எடுப்பாங்க. யாரும் கேட்க முடியாது. அப்படி குத்தகைக்கு எடுக்கப்பட்ட நிலத்தில இருந்து அந்த கோயிலுக்கு எந்த பங்கும் போகாது. அப்படி கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள அந்த ஊர்ல வலுத்த சாதியை சேர்ந்தவர்கள், சாதி ஆதிக்கம் செய்யக்கூடியவர்கள் தலைமுறையா அந்த கோயில் நிலங்கள ஆட்டைய போட்டு வச்சிருந்தாங்க.